ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை உருக்கும் என் காதலே நாவல் பகுதி 13. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். நீண்ட தூரம் பயணித்து வந்ததாலோ என்னவோ தென்றலுக்கு அசதியாக இருக்கவே குளித்து விட்டு வந்தவள் படுக்கையில் சாய அப்படியே உறங்கி போனாள். நல்ல வேளை 9:45 ஆன போது சுகந்தா வந்து அவளை எழுப்பிவிட்டாள். இல்லை என்றால் என்னவாகி இருக்கும்? முதல் கோணல் முற்றிலும் கோணல் தானே. இந்த வேலை கூட நிரந்தரம் இல்ல. 2 மாசம் பார்த்துட்டு பிடிக்காட்டி அனுப்பிடுவாங்க. இந்த வேலையை எப்படியாவது தக்க வச்சுக்கணும். முடியாட்டி என்ன பண்றது? இந்த 2 மாசத்துக்குள்ள தென்னவனுக்கு ஏதாவது வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல, கிடைக்காட்டி கஷ்டம் ஆயிடும். ஆனாலும் பரவாயில்ல. 2 மாசம் அம்மாவோட மருந்து மாத்திரை சோப்பு பவுடர் தலைக்கு எண்ணெயை விட்டா வேற எந்த செலவும் இல்ல. செலவு போய் கிடைக்கிற காசை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த காசை வச்சு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான். கண்ணாடி முன் நின்று தன் உடையை சரிபார்த்து கொண்டிருந்தவளின் மனதில் இந்த எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டிருந்தது. தென்றல் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தாள். அது 10 மணியை காட்டியது. உடனே அவள் ஹாலுக்கு வர அந்த அழகான நடுத்தர வயது பெண்மணியும் அழகான அந்த பாட்டியும் ஏதோ தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்க, பாட்டியின் அருகில் அமர்ந்திருந்த தாத்தா, அம்மாடி ருக்மணி, இதுதான் வேலைக்கு புதுசா வந்திருக்கிற பொண்ணு, பேரு தென்றல் என்று கூற, பாட்டியும் அந்த நடுத்தர வயது பெண்மணியும் புன்னகையோடு அவளை பார்க்க, தென்றல், இது என்னுடைய மனைவி சிவகாமி, இது என்னுடைய மருமக ருக்மணி. ருக்மணி என்னுடைய மகனுடைய மனைவி மட்டும் இல்லம்மா, என்னுடைய தங்கச்சி பொண்ணும் கூட. கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுல இன்னும் 2 கல்யாணம் நடக்க போகுது. யாரோடதுன்னு பாக்குறியா? என்னுடைய பையனுடைய மகன் கண்ணனுக்கும் அவனுடைய தங்கச்சி மங்கைக்கும் தான் கல்யாணம். மங்கைக்கு வரனெல்லாம் தயாராதான் இருக்கான். ருக்மணியோட அண்ணன் பையன் பேரு சிபி. சிபியோட தங்கச்சி சிற்பிகாவ கண்ணனுக்கும் கட்டி வச்சிடலான்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணோம். அவனு முதல்ல எந்த எதிர்ப்பும் சொல்லல, அதே மாதிரிதான் சரின்னு சொல்லல. ஆனா இப்போ சிற்பிகாவ கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அவன் ஒரு பொண்ணை தானா செலக்ட் பண்ணிட்டான். அந்த பொண்ணை எங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கண்ணுல காட்டின பாடில்ல. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் நினைக்கிறான். ஆனா பிரச்சனை சால்வ் ஆகாட்டி நாங்க முடிவு பண்ண மாதிரி சிற்பிகாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என் மருமகாத உறுதியா சொல்லிட்டா. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு 2 மாசம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்கான். அப்புறம் மங்கைக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் இருக்கு. அது முடிஞ்சதும் கண்ணனுடைய கல்யாணத்தையும் முடிச்சிடுவோம். இதையெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு நீ யோசிக்கிறியா? அதுக்கு காரணம் இருக்குமா? நாங்க பரம்பரை பணக்காரங்க. அதனாலயோ என்னவோ என்னுடைய தங்கச்சி குடும்பம் வீட்டுல வேலை செய்யறவங்கள வேலைக்காரங்களா மட்டும்தான் பாப்பாங்க. நாங்க குடுக்கற மரியாதைய நீங்க யாரும் அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் காரசாரமா கூட நடந்துப்பாங்க. அவங்க சாதாரணமா அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. இப்ப வேற கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கா, அதனால இன்னும் அதிகமாவே வந்து போவாங்க. ஒரு நாள் 1-2 தடவை கூட வந்து போவாங்க. அப்படி அவங்க வர்ற நேரத்துல அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா நடந்துக்கங்க. என்னதான் தங்கச்சி ஆனாலும் பொண்ணு கொடுக்கற இடம் இல்லையா? ருக்மணி அம்மாவின் முகம் வாடியது. என்னமாச்சு? உன் அம்மா வீட குறை சொல்றேனேன்னு என் மேல கோபமா? இல்ல மாமா, நீங்க உண்மையதானே சொல்றீங்க. அம்மாவும் சரி அண்ணன் அண்ணியும் சரி அவங்க பிள்ளைகளும் சரி வீட்டுல வேலை பாக்குறவங்கள மதிக்கிறதே இல்ல. மத்தபடி அவங்கள எந்த குத்தமும் சொல்லவும் முடியாது. அவங்களா வந்து நம்ம மங்கைய பொண்ணு கேட்கும் போது நம்ம எப்படி வேண்டான்னு சொல்லி தட்டி கழிக்க முடியும்? இதை விட பெரிய இடம் நமக்கு அமையாது. அதனால ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, கண்ணன் சிற்பிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மங்கை அண்ணன் வீட்டுல சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் சிற்பிகாவை கண்ணனுக்கே கட்டி வச்சிடலான்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் தான் வேண்டான்னு சொல்றான். அம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு மனமில்லா மனமோட என்னை எதுக்காக சிபி அத்தானுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்மளை விட பணத்துல குறைஞ்சவங்களே ஆனாலும் பரவாயில்ல, மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுக்கறவங்களா பார்த்து நமக்கு உறவாக்கிக்கலாமே. நானும் அப்படி ஒரு மாப்பிள்ளையை தான் எதிர்பார்க்கிறேன். அழகான குயில் போன்ற அந்த குரலின் உடையவளை காணும் ஆவலில் தென்றலின் விழிகள் ஓடியது. சுடிதார் அணிந்து மிகவும் அடக்கமாக மாடி இறங்கி வருகிறாள் அந்த இளம்பெண். அளவான அழகு, அதிராத நடை. ஓ, இதுதான் மங்கையா? பார்த்ததும் மனசுல ஒற்ற அழகு. சூப்பரா இருக்கா. குரல் கூட ரொம்ப இனிமையா இருக்கு. மங்கை அவர்களின் அருகில் வந்து விட்டாள். இவங்கதான் புதுசா வேலைக்கு வந்திருக்கிறவங்களா? ஆமா மங்கை,
இவங்க தான் புதுசா வேலைக்கு வந்திருக்காங்க. பேரு தென்றல். ஹாய் தென்றல். என் பேரு மங்கை. ஹாய் மேம். மேம்மா? நான் கிழவி எல்லாம் கிடையாது, என்ன மங்கைன்னே கூப்பிடலாம். இல்ல, எப்படி உங்களை மங்கைன்னு கூப்பிடுறது? அதுவும் உங்க தாத்தா இப்பதான் எனக்கு பெரிய ஒரு கிளாஸே எடுத்தாரு. நான் உங்களை மங்கைன்னு கூப்பிடுறேன்னு இருக்கட்டும். உங்களை கட்டிக்க போறவரு வீட்டுக்கு வரும்போது நான் தெரியாதனமா மங்கைன்னு கூப்பிட்டுட்டா என் வேலை போயிடாதா? பரவாயில்ல, ரொம்ப உஷாராதான் இருக்கீங்க. ஆனாலும் நீங்க என்ன மங்கைன்னு கூப்பிடுறதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க மங்கைன்னே கூப்பிடுங்க, அது போதும். நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத நானும் கேட்டேன். அம்மா, நீங்க கூட அந்த வீட்டு பொண்ணு தானே? ஆனா உங்களுக்கு எல்லாரையும் மதிக்க தெரியுதே, அது எப்படி? மாடியிலிருந்து வந்த அந்த கம்பீரமான குரலை கேட்டு தலையை திருப்பி பார்த்தாள் தென்றல். அழகான கம்பீரமான ஒரு இளைஞன் மாடி இறங்கி வருகிறான். இது கண்ணனா இல்ல செழியனா? நீ வேறப்பா. உங்க அம்மா கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல வேலைக்காரங்கள மதிக்கவே மாட்டா. கண்ணம் பிறக்கிற வரைக்கும் அவ அப்படியேதான் இருந்தா. நானும் பாட்டியும் உங்க அப்பாவும் எவ்வளவு சொல்லியும் அவ கேட்கவே இல்ல. வேலைக்காரங்க தான், அவங்கள வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும்னு சொல்லிட்டா. மத்தபடி அவ குணத்துல குறை சொல்ல எதுவுமே இருக்கல. அதனால நாங்களும் அத பெருசா எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டோம். கண்ணம் பிறந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் தனியா மாடி ஏற ஆரம்பிச்சுட்டான். நாங்க யாரும் கவனிக்கல. 10வது படிக்கட்டுக்கு போனவன் கால் தவறி கீழே விழுந்துட்டான். நெத்தியில பலத்த அடி. நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. பிளட் பேங்க்ல அவனுடைய குரூப் பிளட் இருக்கல. உங்க அப்பாவுக்கு அவனுடைய பிளட் குரூப்பே ஆனாலும் பிசினஸ் விஷயமா அவன் வெளியூர் போயிருந்தான். அப்பதான் இங்க வேலை பார்த்த கார் டிரைவர், என்னுடைய பிளட் எடுத்துக்க உங்களுக்கு தயக்கம் இல்லைன்னா என்னுடைய எல்லா ரத்தத்தையும் எடுத்து கண்ணனை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்குதான் உங்க அம்மாவோட கண்ணு திறந்தது. அதுக்கப்புறமா எல்லாரையும் மதிக்க ஆரம்பிச்சுட்டா. அடியோடு மாறிட்டானா பாத்துக்கையே. தாத்தா பேசுவதிலிருந்து இப்போது மாடி இறங்கி வந்தவன் செழியன் என்பது தென்றலுக்கு புரிந்தது. ஓகே தாத்தா, சிற்பிகா இந்த வீட்டு மருமகளானா அம்மா மாதிரியே மாறிடுவா. ஆனா மங்கை அந்த வீட்டு மருமகளானா அவங்கள மாதிரி மாறிடுவாளே. மங்கையை சீண்டினான் செழியன். அதனாலதான் சிபியர். ஏய், மரியாதையா பேசு. பாட்டி அதட்ட. ஓகே, சிபி அத்தான கட்டிக்க விரும்பல. ஆனா அம்மா தான் தன்னோட வீட்டுக்கு தன்னுடைய மக மருமகளா போகணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைக்காகவே பிடிக்காத கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன். இது சிபி அத்தானுக்கு தெரியாது. நான் என்னவோ அவர் மேல இருக்கிற காதல்ல ஓகே சொல்லிட்டேன்னு நினைச்சு தினமும் போன் பண்ணி டார்ச்சர் பண்றாரு. வெளியே போலாமா, சினிமாக்கு போலாமா, நைட் கிளப்புக்கு போலாமா, டூர் போலாமா, இப்படியே கேக்குறாரு. அதை கேட்டு கேட்டு எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. மங்கையின் கையில் இருந்த செல்போன் ஒலித்தது. அழைப்பது யார் என்று பார்த்தாள். சிபி அத்தான் தான் கூப்பிடுறாரு. பாத்தீங்களா? இப்பதான் ஒரு 1 hour முன்னாடிதான் கூப்பிட்டாரு. திரும்பவும் கூப்பிடுறாரு. இவரு ஊட்டியிலேயே இருக்காரா இல்ல அங்கிருந்து கிளம்பிட்டாரான்னு தெரியல. உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும், அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு டார்ச்சர் பண்றாரு. எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு ஆனா விட மாட்டேங்கிறாரு. ஊட்டிக்கு போகும்போது கூட என் கூட வரியான்னு கேட்டாரு. என்னம்மா இது? அவன் ஏதோ பாசத்துல கூப்பிட்டு இருப்பான். அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஊட்டிக்கெல்லாம் கூப்பிடுறதா? நீ முதல்ல போன் எடுத்து பேசுமா. பாட்டி கூற அழைப்பை ஏற்றவள், ஹலோ அத்தான். நான் தான் எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேனே அத்தான். இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி அத்தான். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஐயோ சாமி, இவர்கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா. கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. இந்த 2 மாசமும் என்ன டார்ச்சர் பண்ணி என் உயிரையே வாங்கிடுவார் போல இருக்கு. கல்யாணம் ஆகுற வரைக்கும் இப்படி உயிரை வாங்குவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா திரும்பி கூட பார்க்காம உயிரை வாங்குவாங்க. மங்கை, உலகத்துல பாதி பேர் இப்படிதான் இருக்காங்க தெரியுமா? ஆனா அண்ணா, நீயும் சரி அண்ணாவும் சரி இப்படியெல்லாம் இருக்க கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணிங்களோட அளவா பழகுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அளவுக்கு அதிகமா அண்ணிகளை நேசிச்சு பாசக்கடல்ல மூழ்கடிச்சு வாழ்க்கைய சொர்க்கமாக்குங்க. உங்க அறிவுரைக்கு மிக்க நன்றி அவ்வையே. செழியன் குறும்பாக கூற அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். ஐயோ, டைம் ஆயிடுச்சு. 10:30க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. சீக்கிரமா வந்து சேருன்னு அண்ணன் சொல்லிட்டு போனாரு. நான் கிளம்புறேன்பா. அண்ணன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வாசலுக்கு விரைந்தான் செழியன். மாலை 6 மணி ஆன போது மங்கையும் செழியனும் தாத்தாவும் வீட்டிற்கு வந்துவிட தென்றலை வீட்டிற்கு அனுப்பிவிட்டனர். மாலை 5 மணிக்கு சுகந்தா வீடு திரும்பி விட்டாள். தேவை என்றால் மட்டும் இரவு 8 மணிக்கு வந்து இரவு உணவை சமைப்பாள் சுகந்தா. மற்றபடி ஊழியர்களுக்கு சமைக்கும் உணவையே வீட்டாரும் உண்பதுதான் வழக்கம்.
காலை மதிய உணவு கூட அப்படிதான். சுகந்தாவுக்கு அங்கு வேலை அதிகம் இல்லை. வெளியே ஒரு பெரிய உணவு கூடம் இருக்கிறது. வேலையாட்களும் வெளியாட்கள் எவரேனும் வந்தாலும் அந்த கூடத்தில் அமர்ந்துதான் சாப்பிடுவார்கள். அனைவருக்கும் உணவு அந்த கூடத்தில் தான் சமைக்கப்படும். அதற்காக தனியாக 4 ஷெஃப்களும் இருக்கிறார்கள். இங்க வேலை பாக்குறவங்களுக்கு ராஜ வாழ்க்கை தான், எனக்கும் சேர்த்துதான். இந்த வாழ்க்கை நிரந்தரமானா நல்லா இருக்கும். மனதில் நினைத்தபடியே அவள் வீட்டிற்கு பயணித்தாள். அவளை காரிலேயே வீட்டிற்கு அனுப்பி வைத்திருந்தார் பெரியவர். அமைதியாக இயற்கையை ரசித்தபடி தென்றல் அமர்ந்திருக்க, உங்க பேரு தென்றலாமா என்று கேட்டு பேச்சை ஆரம்பித்து வைத்தார் அந்த நடுத்தர வயது கார் டிரைவர். ஆமாங்கள், உங்க பேரு? என் பேரு பரமசிவம். சட்டென்று சாரதியை பற்றி இவரிடம் விசாரித்தால் என்ன என்ற எண்ணம் முதிக்க, பிளாட் ரொம்ப தூரமாங்கள்? இல்லம்மா, நடந்து வந்தா ஒரு குறுக்கு பாதை இருக்கு, அது வழியா ரொம்ப ஈஸியா போயிடலாம். ரோட்டு வழியா வந்தா கொஞ்சம் சுத்தி வரணும், அவ்வளவுதான். பங்களால வேலை பாக்குற எல்லாருமே அந்த குறுக்கு பாதை வழியா தான் பங்களாவுக்கு வேலைக்கு வந்து போவாங்க. பங்களா பக்கத்துல ஒரு 4-5 கடை இருந்தது பாத்தியாமா? பார்த்தேன் அங்கிள். அது எல்லாமே பெரியவருடைய தாத்தா சொத்து. இப்ப பெரியவர் பேர்ல இருக்கு. அந்த கடைகளுக்கு இடையில சின்ன சின்ன சந்து இருந்ததே, அத கவனிச்சியா? கவனிச்சேன். ஒரு பைக்கு கூட போகாது. ஆமா, ஒரு ஆளால மட்டும்தான் நடந்து போக முடியும். அது வழியா அந்த பக்கம் போனா பிளாட் தான். நீங்க வழிய காட்டியிருந்தா நான் அது வழியா நடந்தே போயிருப்பேனே அங்கிள். பரவாயில்லம்மா, தோல்ல பேக் எல்லாம் மாட்டி இருக்க, நடந்து போக கஷ்டமா இருக்கும். நாளையில இருந்து மத்தவங்க கூட அது வழியா நடந்தே வந்துடலாம். இன்னைக்கு நானே கொண்டு போய் விட்டுடுறேன். அப்புறம் அங்கிள், உங்க வீடு எங்க இருக்குது? பிளாட்ல தானா? இல்லம்மா, எனக்கு சொந்த வீடு இருக்கு. எங்க இருக்கு? திருச்செந்தூர் முருகன் கோயில் பக்கத்துல. கோயில் இங்க இருந்து ரொம்ப தூரமோ? இல்ல 1 கிலோமீட்டர், அவ்வளவுதான். உங்களுக்கு சாரதின்னு ஒருத்தர் தெரியுமா? திருச்செந்தூர் தான் அவருடைய சொந்த ஊர். யாரு? பார்த்த சாரதி சாரா? ஆமா, அதுதான் அவருடைய முழு பேரு. முகிலன் சார் வழக்கை தானே? தென்றலுக்கு பக் என்று இருந்தது. ஆம் என்றாள். எங்கதாம்மா இருக்குது? எங்க வீட்டு பக்கத்துலதான் இருக்குது. எங்க வீட்டு பக்கத்து வீடுதான் அவருக்கு. முகிலன் பற்றி கேட்க அவளுக்கு பயமாகவே இருந்தது. முகிலனுக்கும் சொந்த ஊர் திருச்செந்தூரோ? கேட்க பயமாக இருந்தாலும் கேட்டு அறிந்து வைப்பது அல்லவா நல்லது என்று அவளுக்கு தோன்ற, இந்த முகிலன் சாருக்கும் இதுதான் சொந்த ஊரா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இதுதான் சாரோட சொந்த ஊரு. ஆனா என்ன, எப்பவுமே வீட்டுல இருக்க மாட்டாரு. வேலை வேலைன்னு வெளிநாடு வெளியூருன்னு அலைஞ்சிட்டே இருப்பாரு. அதற்கு மேல் முகிலனை பற்றி அவள் கேட்கவில்லை. அங்கிள், பார்த்த சாரதி வீட எனக்கு காட்டுறீங்களா? சரிம்மா, இப்பவே போலாம்ல? போலாம். பார்த்த சாரதி சார உங்களுக்கு எப்படிமா தெரியும்? அவர் மூணார் வந்திருக்கும் போது ரொம்ப தற்செயலா சந்திச்சோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அப்படியா? கார் சாரதியின் வீட்டை நோக்கி பாய்ந்தது. பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.